மகளை வணக்கம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மலைகளின் அரசி அப்படிங்கிற சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது சொல்ல போனால் கொல்லிமலையிலேருந்து இந்த வண்டி வந்திருக்குது. 2 மலைகளின் அரசன், மலைகளின் அரசி 2 பக்கம் இருக்குது. நமக்கு 2 பக்கம் வண்டி வந்திருக்குது. ஏற்காடு டு கொல்லிமலை 2 பக்கம் வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. இந்த வண்டிக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிங்கன்னா, கஸ்டமர் வந்து நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஆனால் ஒரு சின்ன அப்டேட் ஒர்க் எனக்கு ஃபஸ்ட்டு சவுண்ட் சிஸ்டம் தெளிவாக வேணும்னாப்ல. அதுக்கு உண்டான ஒர்க்கை வண்டி கொண்டு வந்தாப்ல. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசி லைட்டு மெயினாக ஒன்று சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்குது. கஸ்டமர் தேவைங்கிறப்ப தான் போடுவாங்க. அது ஒன்று சொல்லிடுறேன், ஓகேங்களா. அதனால் வந்துட்டு அந்த செட்டப் ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து லைட் போட்டிருக்குது. ப்ளூ கலர் லைட்டு கேட்டப்போ அது போட்டாச்சு. அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பார்த்துக்கலாம். அப்படி பாஸ் பண்ண சொல்லி மெயினாக நான் அப்டேட் அப்படி இந்த பக்கம் வந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணீங்கன்னா, பைனீரில் டூப்ளிகேட் பைனீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு ஜேபிஎல் போகலான்னு பார்த்தோம். பட் வந்து ஜேபிஎலுக்கு ஜேவிசி நல்லாயிருக்கும். ரிங்கு போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, செட்டு பார்த்தீங்கன்னா ஜேவிசி கஸ்டமர் போட்டிருக்காப்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இந்த சோனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 210 வாட்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்குது. ஆனால் கப்பு போட்டனாலும் தெரியாது, அதனால தான் டப்பாவை காட்டிடுறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் இது போட்டிருக்குது. அடுத்தது பேக்கில் பார்த்தீங்கன்னா பைனியர் ஒரு 450 வாட்ஸு பைனியர் போட்டிருக்குது. பேக்கில் ஹாவல் போட்டிருக்குது, அதையும் காட்டிடுறேன். மெயினாக இன்னொரு அப்டேட் என்னென்னா, இங்கே பாருங்கள், கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கியர் நாப்பு கேட்டாப்புல. நம்ம எப்பயும் போடுற இந்த பிவிசி டைப்பு கியர் நாப்பு இந்த வண்டிக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிது. அதேமாதிரி ஜேவிசி செட்டு போடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டாலும் தெளிவாக இருக்கணுங்கிற தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் போட்டுருக்குது. நல்லா இருக்குது. இன்னொன்று கஸ்டமர் ஃபேன் கேட்டாப்புல. டேஷ்போர்ட் ஃபேன், இந்த ஃபேன் ஒன்று ஃபிட்டிங் பண்ணியிருக்குது. அப்புறம் சின்ன ஒர்க்கு தான் வந்து இந்த வண்டியில் மெயினாக வந்து. ஆனால் அங்கேருந்து அவர் அதுக்கோசரம் தான் கொண்டு வந்தாப்புல கொல்லிமலையிலேருந்து. அந்த செட்டப் ஒன்று பண்ணிக்குது. அப்படிங்க காட்டிடுறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேடு வந்து கஸ்டமர் நம்ம எல்லாமே மாற்றணுமால தேவையில்லைங்க. பேக்கில் மட்டும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்கில் மட்டும் என்ன பண்ணிக்குது, இந்த உட்டை மாற்றி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓவலில் வந்து பைனியரில் வந்து 450 வாட்ஸில் ஸ்பீக்கர் போட்டிருக்குது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டிடுவேன். ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து காப்பி ரைட் வந்துடும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் அப்டேட் இது நல்லாவே இருக்கும், ஓகேங்களா. அதனால தான் வந்து பாட்டு போட்டு காட்ட முடியல. சரி, ஓகே. இந்த மாதிரி செட்டப் வந்து எதாவது வேணும் நம்ம வீட்டு காட்டுங்க. மெயினாக இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்ததே இப்படி தான். இது வந்து கம்பெனி ஒரிஜினல் பேடு. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டுவிடுவாங்க. 5 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டுவிடுவாங்க. இந்த செட்டப்பில் தான் வந்தது. இந்த செட்டப்பை எடுத்து வச்சுட்டு இந்த ஹுட்டு போட்டுவிட்டு அது வந்து பைனியர் போட்டுருது. சவுண்ட் அப்டேட் நல்லாவே இருக்குது. நீங்கள் பிராண்டாக ஒரு செட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பைனியர், ஜேபிஎல், ஜேவிசி இந்த மாதிரி வந்து மிங்கிள் பண்ணி போடும்போது சவுண்ட் அப்டேட் தெளிவாக இருக்கும். இந்த வண்டி அப்டேட் முடிஞ்சிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கஸ்டமர் வந்துட்டு இருக்கிறாப்ல. அடுத்தது மலைகளின் அரசன் பார்த்துடலாம்.